கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் தகப்பன் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இவ்வளவு நாள் எந்தெந்த காரியத்துல நீங்க ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒரு வறுமையா இருக்கு, ஒரு வறட்சியா இருக்கு, எனக்கு ஒரு செழிப்பு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, எனக்கு ஒரு நிம்மதி இல்லன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்கள பார்த்து சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஜெனிசிஸ் 12 வெர்ஸ் 2ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்பா என்ன சொல்றாங்க? உங்களை பெரிய ஜாதி ஆக்குவாங்களாம். இங்க ஜாதின்னா நம்ம ஊர்ல சொல்லுகிற அந்த ஜாதி அல்ல. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ்ன்னு போட்டிருக்கும். அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய ஆசீர்வாதங்கள் அப்பா கொடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடையாது. நம்ம அப்பா கிட்ட என்ன கேட்போம்? ஒரு சின்னதா ஒரு ஆசீர்வாதத்த கேட்போம். ஆனா அப்பா குடுக்க நினைக்கிற ஆசீர்வாதம் பெரியது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஒரு கார் வேணும்னு கேட்டா ஒரு சாதாரண ஒரு சின்ன கார கேட்பீங்க. ஆனா அப்பா உங்களுக்கு வேல்ல நம்பர் 1 கார குடுக்க விருப்பமுடையவராக இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன். நீங்க எனக்கு சொந்தமா ஒரு சின்ன ஒரு லேண்ட் கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க. ஆனா எங்க அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நேஷன்ஸ். இந்தியா ஒரு நேஷன், பாகிஸ்தான் ஒரு நேஷன், இப்படி நேஷன் நான் உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன். இதுதான் அப்பாவுடைய திட்டம். நீங்க இவ்வளவு நாள் பண்ற ஜெபம்லாம் சின்னதா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றார், சின்னதை கேட்காத. அப்பா பெரியவர். சர்வ வல்லமுள்ள தேவன். பெரிய தேவனிடத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரிய தேவனிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. இந்த உலக பிரகாரமான தகப்பன் பணக்காரரா இருக்கலாம், கோடீஸ்வரரா இருக்கலாம். அவங்க அவங்களால என்ன முடியுமோ அதுதான் தன் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும். ஆனா நம்முடைய தகப்பன் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்த தேவன். வானமும் அவரதுதான், பூமியும் அவரதுதான். வெள்ளியும் அவரதுதான், பொன்னும் அவர்தான். எல்லாம் அவருடையது. அவர்ட்ட கேட்கும் பொழுது சாதாரணமா கேட்காதீங்க. பெரிய காரியத்தை கேளுங்க. அவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு குடிசை வீடு அல்ல, உங்களுக்கு ஒரு பங்களாவை கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்க ஆயிரக்கணக்குல குடுத்தா போதுன்றீங்க. அவர் கோடான கோடியை கொடுக்க விரும்புகிறார். ஒரு சின்ன சுகம் கிடைச்சா போதும் நீங்க விரும்புறீங்க. அப்பா சொல்றாங்க, கேன்சர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் நான் சுகப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க ஒண்ணு இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதை நிறைவாய் கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க தொடர்ந்து, ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு ஊரெல்லாம் பேர் கெட்டு போயிருக்கு, ரிப்பேர் ஆயிருக்கு நீங்க நினைக்கலாம். அப்பா சொல்றாங்க, இன்று முதல் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஏன் ஆபிரகாமை இப்படி அப்பா ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் வசனம் வெர்ஸ் 1, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க என்ன அப்பா குடும்பத்தை விட்டு வா, சொந்தக்காரங்களை விட்டு வா சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அப்பா யாரையும் விட்டுட்டு வான்னு சொல்லல. அவங்க அப்பா தேராகு அந்த ஊர்ல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணுகிற அந்த பிசினஸ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசப்பா சர்வ வல்லமுள்ள தேவன். அப்பா சொல்றாங்க, அந்த விக்கிரகம் செய்யற வேலையெல்லாம் வேணாம். அந்த பிசினஸ விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ற. இன்னைக்கும் அப்பா பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் அப்பா சொல்றாங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து எல்லாவற்றையும் விட்டு அப்பாவை நம்பி வந்தான். ஆபிரகாம் அங்க விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்ததுனால அங்க அநேக தெய்வங்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான். இங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அவ்வளோ விக்கிரகத்தையும் விட்டுட்டு இந்த வார்த்தையை நம்பி வந்தான். ஏசப்பா எப்பயுமே வார்த்தையை நம்பி வரவங்களுக்கு தான் அற்புதத்தை செய்வாங்க.
அப்பா நம்மளுக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக அப்பா மாத்துவாங்க. இன்னி வரைக்கும் நம்ம யாரோட சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம. அந்த ஆபிரகாமை அப்பா ஆசீர்வதித்தாங்க. அந்த வார்த்தையை அவர் நம்பி வந்ததுனால, ஆபிரகாமை பலுகி பெருக செய்தாங்க. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்க போனீன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை சொன்னதை அப்பா செய்தாங்க. இனி வரைக்கும் நம்ம ஆபிரகாம் சந்ததியா தான் இருக்கிறோம். அடுத்து 3ஆம் வசனம் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த சராசரங்களை படைத்த அப்பா சொல்றாங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்பாவை நம்பி வந்துட்டீங்கல்ல நீங்க. அப்பாவை நம்பி வந்ததுனால உங்களுக்கு யார் மந்திரம் செய்தாலும் சரி, யார் தந்திரம் செய்தாலும் சரி, என்னவாது செய்துட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலையே இல்ல. அப்பாவோட வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமா மந்திரம் செஞ்சாங்கன்னா அவங்க அடி வாங்க போறாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு விரோதமா உங்க வேலையில உங்களுக்கு விரோதமா தந்திரமா ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க அதற்கான பலனை கர்த்தர் தருவாங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு விரோதமா செய்தாங்கன்னா, அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன் என்று சொல்லிட்டார். அவர் பார்த்துப்பார். நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட வேலை பைபிளை படிச்சு ஜெபம் பண்ணி அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா மேல அன்பா இருந்தா போதும். மிச்சத்தை அப்பா பார்த்து கொள்வாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்காக தான் அப்பா கல்வாரி சிலுவையில கடைசி சொல் ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நான் பெரிய தேவன், என்னிடத்துல பெரிய காரியத்தை கேளுங்க. சின்ன சின்ன காரியத்தையே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பெரிய தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன். இப்பொழுதும் அநேகர் நான் சின்ன காரியத்தை கேட்டேன், இனி நான் பெரிய காரியத்தை கேட்க போறேன். எனக்கு விசுவாசம் வந்துடுச்சு, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, நான் வார்த்தையை நம்புறேன்னு சொல்லி இப்ப யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த நொடியே எசப்பா நீங்க பெரிய காரியத்தை செய்றீங்கப்பா. எனக்கு இந்த வியாதியில இருந்து ஒரு டெம்பரரியா ஒரு விடுதலை கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, மரணத்துக்கு ஏதுவான வியாதி இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதுக்காக சோத்திரம். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கீங்க. கிரியேட்டிவ் மிராக்கிள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிறவி குருடர்களை இல்லாத கண்ணையே வர வைத்த தேவன். ஆம் தகப்பனை, இப்பொழுதே அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளும் இறங்குகிறதற்காக, உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, இதுவரை இப்படி ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி வியக்கத்தக்க அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise the Lord.